அவங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கு சார், நான் இல்லன்னு சொல்லல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா இருக்கு. அத யாரு கரெக்ட்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. எனக்கு வந்து குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ட்ட சொல்ட்டாங்க, நீங்க இதே மாரி ஒரு லெவல்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த ஒரு டிஎல் பொசிஷன் நீங்க வந்து இன்னும் 4 இயர்ஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்பவுமே இன்னும் 6 மந்த்ஸ்ல ஒர்க் பண்ணா என்னோட டிஎல் பொசிஷன் வந்துரும் சார். ஆனா எனக்கு கீழ வந்து 7 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஸ்டில் அதே லெவல்ல தான் இருக்காங்க. சோ எப்பவுமே வந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நீங்க டிஎல்னு சொல்ற டீம் லீடர் சொல்றேன் சார். சோ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அலுவலகங்கள்ல வந்து வேலைக்கு போறப்போ எல்லாருக்குமே ஸ்கில்ஸ் இருக்கு. அதை யார் கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க, யார் வந்து அடுத்த சிந்தனைக்கு போறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. எந்த வகையில பெண்கள் ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா பண்றாங்க, ஆண்கள் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் தென் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு சார். அதுல வந்து கேர்ள்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண அது பாய்ஸால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து ஈஸியா கேர்ள்ன்றனால ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு. ஸ்மார்ட் ஒர்க் வந்து நாங்க ஒரு 5 மினிட்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட்ல ப்ரௌஸ் பண்ணி என்ன டீலர் ஏதாவது நாங்க செக் பண்ணி நாங்க த்ரூ ஃபோன் நாங்க கம்யூனிகேட் பண்றோம். பாய்ஸ் வந்து வெயில போகணும்னே இல்ல, நாங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம். அது கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. தப்பு செய்யாத வரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல, யாரையும் பார்த்து வெக்கப்படணும்னு அவசியம் இல்ல. பாயிண்ட் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ஜொல் லோன் கொடுப்பாங்க, நாங்க வந்து லோன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு இது போக எக்ஸ்ட்ரா நிறைய வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. மொபைல் சேல்ஸ் பண்ணணும், ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நிறையா கொடுக்குறாங்க. பாய்ஸ் ஜென் வந்து எப்பவுமே நாங்கள் வெளியில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இழுத்து வருவோம் சார். ஆனால் லேடிஸ் அழகாக உட்காந்து கேபினில் உட்காந்து முடிச்சிருவாங்க. நாங்கள் வந்தோடனே மேலே வந்து நீ என்னடா பெருசாக வேலை செய்து வந்த, அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்து நடிச்சு வரியா, டீக்கில் உட்காந்து சாப்பிட்டு வரியா, என்னமோ நிறையா பேசுவாங்க. அவங்க ஈஸியாக முடிச்சிருவாங்க. நாங்களும் போயிட்டு என்ன எதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அந்த ஜென் வந்து ஒரு சபல புத்தி உள்ளவாள். இதை நான் ஓப்பனாக இந்த இடத்துல வைக்கலாம், தப்பாக இல்ல அது ரொம்ப நாளா சொல்லப்படுறது. இல்ல சார், இல்ல கிடையாது. இல்ல ஆக்சுவலி இல்ல சார். நான் வந்து ஒரு நிமிஷம், உங்ககிட்ட வீடு கட்டுறதுக்கு 2 இன்ஜினியர் வரான் சார். ஓகே சார். நீங்க வீடு கட்டுறீங்க சார், ஒரு மேல் இன்ஜினியர் ஒரு ஃபீமேல் இன்ஜினியர் சார். ஓகேவா? நீங்க சபல புத்தி உள்ளவர் சார். ஓகே சார். வீடு கட்டுறீங்க சார். ஓகே சார். சபல புத்தி இருக்குங்கறக்காக நல்லா வந்து வேலை செய்யற ஆண் இன்ஜினியருக்கு வேலை கொடுப்பீங்களா, அல்லது பரவாயில்ல என் வீடு இந்த பெண்ணுக்கே நம்ம வாய்ப்பு கொடுப்பீங்களா சார்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க சொல்ற வீடு வந்து ஒரு 4 lakhs 10 lakhs போட்டு சொந்த உழைப்புல கட்டுறது சார். ஆமா, அதனால ஆனா இப்ப டார்கெட் இல்ல சார். நீங்க நான் இருங்க, நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு சபல புத்தி, நீங்க பெண்ணுக்கு கொடுப்பீங்களா வேலையை, நல்லா வேலை செய்யற ஆணு கொடுப்பீங்களா? சபல புத்தி உள்ள காரணம் பெண்ணுக்கு தான் சார் கொடுப்பாங்க. ஓ, அந்த வீடு மோசம் வந்தா பரவாயில்ல, அவங்க அதுதான் சார் நினைக்கிறாங்க. இல்ல நீங்க எப்படி அனுப்பி அப்படியே வீடு கட்டுவீங்க? நான் அந்த புத்தி இல்ல சார். ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ல நான் சொல்றேன், சொல்லுங்க சார். சொல்லுங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா? நீங்க சபல புத்தி இருக்க ஒரு ஆளு 20 லட்சம் ரூபாய் செலவு வீடு கட்டுறது மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பீங்க, ஆணு கொடுக்க மாட்டீங்க. ஆணு கொடுப்பாங்க சார், மோஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நாளா சொல்றேன் சார். இதுதான் சார் இப்படி சொல்லி தான் சார் என்னன்னா சார், நான் வந்தேன்னா நான் ரொம்ப நல்லவன், நான் வேலை பார்த்தா கொடுப்பேன். ஆனா அந்த ஆண் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப மோசமான அயோக்கியம், அவன் அந்த பொம்பளை தான் வேலை கொடுப்பான்னு சொல்றது இல்ல. இதான் மாபெரும் அயோக்கியத்தனம். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது உலகத்துல. யாருமே பெண் என்பதற்காக அவன் வந்து ரொம்ப அழகா இருக்காங்கறக்காக அவன் சபல புத்தி இருக்காங்கறக்காக ஒரு ப்ராஜெக்ட் தூக்கி கொடுக்கவே மாட்டான். அப்படி எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒருத்தர் தான்.